வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2ஓட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த எக்ஸசைஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 7th சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி 8th சம்லேருந்து பார்ப்போம். 8th கொஸ்டின், simplify 1/2 plus this bracket of 3/2 minus 2/5 divided by 3/10 into 3 and show that it is a rational number between 11 and 12. ஓகேமா, இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து எந்த நம்பர்ஸ்க்கு அது ஒரு ரேஷ்னல் நம்பர், தட் நம்பர் லைஸ் பிட்வீன் 11 and 12ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிப்போம். there is 1/2 plus bracket of 3/2 minus 2/5 divided by 3/10 into 3. ஓகேம்மா, இது 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுப்பீங்க. பிட் மாஸ்ன்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா, அதாவது BIDMAS இந்த ஆர்டரில் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். பி ப்ராக்கெட் ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறதுல ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணோம். I இண்டிசஸ்ங்கிறது பவர். நெக்ஸ்ட் பார்ப்போம். டிங்கிறது டிவிஷன், M மல்டிப்ளிகேஷன், A அடிஷன், S சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பி ப்ராக்கெட் வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணுவோம். ஓகேயா, 3/2 minus 2/5 இருக்குது. இப்போ இந்த நம்பரை அப்படியே எழுதிப்போம். 1/2 ப்ளஸ் இங்கே சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 5s are 10, அதை டினாமினேட்டரில் எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு க்ராஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 3s are 15. Next this minus, here 2 2s are 4 divided by this 3/10 into 3, that is equal to 1/2 plus here 15 minus 4 11/10. ஓகேம்மா, இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் திஸ் டிவிஷன் டிவைடட் பை 3/10 into 3. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா, இண்டிசஸ் பவர்ஸ் இங்கே இல்லை, ஸோ அதை வேண்டாம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் ஆப்ரேஷன். டிவிஷன் எங்கே இருக்குது, இது இருக்குது இல்லையா, இதை டிவைட் பண்ணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் இந்த ரெண்டு நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 11/10 டிவைடட் பை 3/10. தட் இஸ் டிவிஷனில் ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுப்போம். ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். செகண்ட் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். தட் இஸ் 10/3. ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். 1 10 is 10, 1 10 is 10. ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் 11 into 1 11 by here 1 into 3 3. ஸோ இதுக்கு பதிலாக என்ன போடுறோம், 11/3. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 11/3 கிடைக்குது. இன்ட்டு 3 டிவிஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குதா, இதோ இருக்குது இல்லையா. ஸோ அடுத்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இது. ஹியர் தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். நியூமரேட்டர் டினாமினேட்டர். நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது 11 3s are 33 பை இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குது, 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேம்மா, ஸோ 3 into 1 is equal to 3. இனி கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 3 is 3. Here 1 3 is 3, 1 3 is 3. That is 11/1. That is equal to 1/2 plus 11. இது எப்படி எழுதலாம், 11 1/2ன்னு எழுதலாம். That is equal to என்ன, இது எழுதுறது 11 1/2. இது வேணா இது மல்டிப்ளை பண்ணி மிக்சட் இம்ப்ராப்பருக்கு மாற்றுங்க. தட் இஸ் இங்கே 1 இருக்குது. ஓகேயா, ஆட் பண்ண போகிறோம். ஸோ காமன் டினாமினேட்டர் 2. க்ராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் ஹியர் 2 11s are 22. தட் இஸ் ஈக்குவல் டு 23/2ன்னு கிடைக்கும். இது மறுபடியும் நீங்கள் மிக்சடாக மாற்றும் போது 23 2 கொண்டு டிவைட் பண்ணும்போது 1 2 is 2. ஹியர் இந்த 3 இங்கே கொண்டுட்டு வாங்க. 1 2 is 2, remainder 1. That is equal to quotient இங்கே எழுதுவோம். ரிமைண்டர் மேலே
இது டினாமினேட்டரில் 11 1/2 ஓகேம்மா என்ன கிடச்சிருக்கு 11 1/2 11 1/2ங்கிறது 11 and half ஓகேயா 11 and halfங்கிற நம்பர் எங்கே இருக்கும் இட்ஸ் லைஸ் பிட்வீன் 11 and 12 11க்கும் 12க்கும் இடையில தான் இந்த 11 and half இருக்கும் நம்ம நம்பர் லைன் போடும்போதும் இப்படி தானே கண்டுபிடிப்போம் ஒரு நம்பர் எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில இருக்குங்கிறத எப்படி பார்ப்போம் இங்கே இருக்கிற நம்பரை பொறுத்து தான் பார்ப்போம் ஹியர் 11 இருக்குது ஸோ இதோட அடுத்த நம்பர் 12 ஸோ திஸ் ஹோல் நம்பர் திஸ் நம்பர் த மிக்சட் ஃப்ராக்ஷன் திஸ் நம்பர் லைஸ் பிட்வீன் திஸ் இஸ் அ ரேஷனல் நம்பர் ஓகேயா திஸ் நம்பர் லைஸ் பிட்வீன் 11 and 12 ஸோ 11 and half lies between 11 and 12. Okay, my next 9th question, simplify. First subdivision 11/8 into minus 6/33 plus 1/3 plus 3/5 divided by 9/20 minus 4/7 into minus 7/5. இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு ப்ராக்கெட் வேல்யூவாக எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹோலாக செய்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் வேல்யூ சால்வ் பண்ணுவோம் என்ன இருக்குது 11/8 இன்டு minus 6/33 கேன்சல் பண்ணலாம் இல்லையா க்ராஸில் கேன்சல் பண்ணலாம் அப் அண்ட் டவுன் கேன்சல் பண்ணலாம் க்ராஸில் கேன்சல் பண்ணலாம் ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது 111 is 11 here 3 11s are 33 நெக்ஸ்ட்டு ஹியர் செகண்ட் டேபிளுக்கு கேன்சல் பண்ணலாம் 3 2s are 6 4 2s are 8 நெக்ஸ்ட் ஹியர் 1 3 is 3 1 3 is 3 வேறு நம்பர்ஸ் இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கு ஸோ சைன் பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் 1 1 1 1 is 1 by here 4 here 1 4 1 is 4 ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ சால்வ் பண்ணும்போது நமக்கு minus 1/4ன்னு கிடச்சிருக்கு ஓகேயா நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் எடுங்க that is 1/3 plus 3/5 divided by 9/20 that is equal to here this 1/3 plus இங்கே டிவிஷன் செய்ய போகிறோம் ஸோ டிவிஷனுக்கு ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுப்போம் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் டிவிஷனுங்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாறும் நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் தட் இஸ் 20/9 கேன்சல் பண்ணிப்போம் இங்கே ஃபஸ்ட்டு இதுலேயுமே இந்த ப்ராக்கெட்டை தான் முதல்ல சால்வ் பண்ணோம் ஓகே ஸோ இது சால்வ் பண்ணும்போது ஹியர் 1 3 is 3 3 3s are 9 here 1 5 is 5 4 5s are 20 ஓகே that is equal to this 1/3 அப்படி இருக்கும் இங்கே ப்ளஸ் இருக்குது நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் 1 4 is 4 by here plus plus 1 3 is 3 சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம் காமன் டினாமினேட்டர் எழுதிக்கோங்க 3 ஹியர் 1 + 4 that is equal to 1 + 4 is 5/3 ஓகேம்மா இன்னும் ஒரு ப்ராக்கெட் வேல்யூ இருக்குது இதை எடுத்து சால்வ் பண்ணுறோம் 4/7 into minus 7/5 that is equal to இதுலேயும் கேன்சல் பண்ணிடலாமா இந்த 7 இந்த 7 மட்டும் கேன்சல் ஆகும் 1 7 is 7 1 7 is 7 வேறு கேன்சல் ஆகாது நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1 is 4 by here plus into plus plus 1 5 is 5 so minus 4/5 இப்போ கொஸ்டின் எழுதிக்குவோம் that is 11/8 into minus 6/33 plus 1/3 plus 3/5 divided by 9/20 minus 4/7 into minus 7/5 that is equal to இங்கே இதோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் -1/4 நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ளஸ் செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5/3 மைனஸ் தேர்டு இதோட வேல்யூ -4/5 that is equal to -1/4 plus 5/3 here minus into minus plus 4/5 இனி இந்த நம்பர்ஸுக்கு எல்சிஎம் எடுக்கணும்
இந்த நம்பர்ஸ்க்கெலாம் 4 3 அண்ட் 5ஓட எல்சிஎம் எடுத்து காமன் டினாமினேட்டர் கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 3 5 தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு காமனாக ஒரு நம்பருமே டிவைட் பண்ணாது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியே எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி செய்யும்போது 4 3 5 இப்போ 2க்கு கொடுத்தீங்கன்னா 2 2s 4ன்னு வரும். ஆனால் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் அப்படியே தான் எழுதுவோம். அகெயின் 2 கொடுக்கும்போது 1 2 is 2 3 அப்படி எழுதுவோம், 5 அப்படி எழுதுவோம். இது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுனால அந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிடுறோம். 3 கொடுக்கும்போது 1 1 3 is 3 here 5. நெக்ஸ்ட்டு 5க்கு கொடுக்கும்போது 1 1 1 5 is 5. இங்கே எல்லாமே 1 வந்துருச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிவிடுவோம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வேல்யூஸ் 2 into 2 into 3 into 5 that is equal to 2 2s are 4 4 3s are 12 12 5s are 60. ஸோ எல்சிஎம் வந்து 60. எல்சிஎம் 60 வரும்படி எல்லா நம்பர்ஸையும் மாற்றி எழுத போகிறோம். நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னா -1/4 5/3 4/5. இப்போ எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எல்சிஎமான 60 வரணும். ஓகேயா, இட் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ 4 எது கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 60 வரும். 4 15s are 60. ஸோ நியூமரேட்டரையும் 15 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சைன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 115 is 15. நெக்ஸ்ட்டு 3 20s are 60. ஸோ 20 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 5 20s are 100. நெக்ஸ்ட்டு 5 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 5 12s are 60. ஸோ இங்கேயும் 12 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 12 4s are 48. ஸோ இந்த நம்பர்ஸை கொஸ்டின் எழுதிப்போ நம்ம சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கிறது -1/4 + 5/3 + 4/5. இது இருக்குமா, இதுதான் எழுதியிருக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு -1/4ஓட வேல்யூ -15/60. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5/3க்கு 100/60 ப்ளஸ் 4/5க்கு 48/60. that is equal to common denominator that is 60. numbers numerators add பண்ணுறோம். -15 plus 100 plus 48 that is equal to 100 plus 48 148. அதிலேருந்து 15 மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ரெண்டையும் சேம் சைனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். 148 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கிறதுனால கிரேட்டர் நம்பர் தட் இஸ் 148. அதுலேருந்து இந்த 15 மைனஸ் பண்ணுறோம். 8 minus 5 3 4 minus 1 3 here 1 133. greater number oda sign plus, so 133/60. question la வந்து நமக்கு எல்லாமே improper fraction proper fractionsல தான் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படியே எழுதிடலாம், மிக்ஸ்னு மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 133 divided by 60. Okay, ma. Second subdivision 4/3 divided by 8/-7 minus of 3/4 into 4/3 plus 4/3 into -1/4. லாஸ்ட்டு சம் செய்த மாதிரியே ஒவ்வொரு ப்ராக்கெட்டையும் தனித்தனியாக சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேர்த்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4/3 divided by 8/-7. ஃபஸ்ட் ப்ராக்கெட் எடுத்திருக்கேன். this is solution. ஸோ டிவிஷனுங்கும்போது ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கணும். ஆப்ரேஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். செகண்ட் நம்பரோட ரெசிப்ரோக்கல் எழுதுகிறோம். தட் இஸ் -7/8. ரெசிப்ரோக்கல்னால் தலையீழி. நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போய்டும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ண முடியுதா பாருங்கள். 1 4 is 4 2 4s are 8. வேறு நம்பர்ஸ் இல்லை. here plus here minus plus into minus minus 1 7 is 7 by 3 2s are 6. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் எடுங்க. 3/4 into 4/3 that is equal to கேன்சல் பண்ணலாமா. 1 3 is 3 1 3 is 3 1 4 is 4 1 4 is 4. so numerator 1 into 1 1, denominator 1 into 1 1, that is equal to 1. next third bracket 4/3 into -1/4 that is equal to
கேன்சல் பண்ண முடியுமா? மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ கேன்சல் பண்ணலாம். 1 4 is 4, 1 4 is 4. வேறு நம்பர்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 into 1 1 by here plus into plus plus 3 into 1 3. ஓகேம்மா? ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க. 4 by 3 divided by 8 by minus 7 minus 3 by 4 into 4 by 3 plus 4 by 3 into minus 1 by 4. That is equal to, first இந்த bracketோட value என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? minus 7 by 6 minus second bracketோட value 1 plus இந்த third bracketோட value minus 1 by 3. That is equal to minus 7 by 6 minus 1 plus into minus minus 1 by 3. இனி இந்த நம்பர்ஸ்க்கு LCM எடுக்கிறோம். மைனஸ் 1ன்னா மைனஸ் 1 by 1. ஓகேம்மா? இப்போ LCM எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம்? LCM of 6 1 3. That is equal to 6 1 3. 3 கொடுத்தோன்னா 2 3s are 6 1 1. Next again 2 கொடுக்கும்போது 1 2 is 2 1 1. So LCM is 3 into 2. 3 2s are 6. நம்பர்ஸ் எழுதிப்போம். minus 7 by 6. நெக்ஸ்ட் சைன் வேண்டாம், நம்பர் மட்டும் எடுங்க. 1 by 1. நெக்ஸ்ட்டு 1 by 3. நமக்கு இப்போ டினாமினேட்டர் என்ன கொண்டு வர போகிறோம்? நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற LCM வேல்யூ 6 கொண்டு வரோம். by 6. ஸோ ஃபஸ்ட்டு 6 இருக்குது, 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 6 1 is 6. ஸோ ஹியர் minus into plus minus 7 1 is 7. Here 1 இருக்குது, 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணோம். 1 6 is 6. Here also 1 into 6 6. Here 3 2s are 6. 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1 2 is 2. So answer என்ன வரும்? That is equal to minus 7 by 6. அது minus 7 by 6 தான். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த 1 by 1க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6 by 6. நெக்ஸ்ட் இது மைனஸ் 1 by 3க்கு 2 by 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். சாரி, மைனஸ் 2 by 6. தட் இஸ் ஈக்குவல் டு, இனி நம்பர்ஸ் பாருங்கம்மா, டினாமினேட்டரில் காமனாக 6 எடுத்துடலாம். நியூமரேட்டர் வேல்யூஸ் எழுதிக்கோங்க. minus 7 minus 6. இங்கே எல்லாமே சேம் சைன். ஸோ சைன் என்ன? மைனஸ். நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுவோம். 7 + 6 13. 13 + 2 15 by 6. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதணும். ஸோ கேன்சல் பண்ணிவிடுவோம். இந்த நம்பர்ஸ் வந்து 3க்கு கேன்சல் ஆகும். ஸோ 2 3s are 6, 5 3s are 15. தட் இஸ் ஈக்குவல் டு சைன் என்ன இருக்குது? minus 5 by 2. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு minus 5 by 2. 10th question. A student had multiplied a number by 4 by 3 instead of dividing it by 4 by 3 and got 70 more than the correct answer. Find the number. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நம்பரை 4 by 3 கொண்டு டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாட்டு 4 by 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டாங்களாம். அப்படி பண்ணினதுனால அவங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சரை விட 70 அதிகமாக கிடச்சிது. அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே சொல்யூஷன். நமக்கு எந்த நம்பர் கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸுன்னு ஒரு வேரியபிள் கொடுத்து எடுத்துப்போம். லெட் த நம்பர் பி எக்ஸ். இதில் ராங் ஆன்சர், அதாவது அந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? 4 by 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது வந்து ராங் ஆன்சர். ஸோ 4 by 3 எக்ஸுன்னுறது ராங் ஆன்சர். அந்த நம்பரை 4 by 3 டிவைட் பண்ணி கிடைக்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 4 by 3. இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த மல்டிப்ளை பண்ணதுனால உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் கரெக்ட் ஆன்சரை விட 70 ஜாஸ்தியாக இருந்துச்சு, கூடுதலாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டிஃபரன்ஸ் ஆஃப் ராங் ஆன்சர் அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 70 உள்ள கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. எழுதுகிறோம். ராங் ஆன்சர் என்னது? 4 by 3
into x. இதிலிருந்து right answer என்னது x divided by 4 by 3. That is equal to என்ன கிடைச்சதா ரெண்டோட difference 17 கொடுத்துருந்தாங்க. இது simplify பண்ணுறோம். That is இங்கே multiply பண்ணிங்கன்னா 4x by 3. Here this minus இங்கே டிவிஷனில் இருக்கு இல்லையா அந்த மல்டிப்ளிகேஷனில் மாற்றும் போது x into இது 3 by 4 மாறிடும் 4 by 3ங்கிறது 3 by 4 that is equal to 70. It is 4x by 3 here minus x na x by 1 and meaning so x into 3 3x by 1 4 is 4 that is equal to 70. LCM எடுக்கணும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்வோம் இங்கே ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3 4s are 12 again இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 4 4s are 16x நெக்ஸ்ட் இந்த சைன் மைனஸ் நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3 3s are 9x that is equal to 70. 16x minus 9x 7x 16 minus 9 என்ன 7 so 7x by 12 that is equal to 70. நமக்கு என்ன வேணும் எக்ஸோட வேல்யூ வேணும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே 70 இருக்குது இந்த 12ங்கிறது மேலே வரும் அந்த 7ங்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும் ஓகேயா ஸோ 12 நியூமரேட்டருக்கு போயிடும் இங்கே 7 டினாமினேட்டருக்கு வந்துடும் கேன்சல் பண்ணுங்கள் 1 7 is 7 1 7 is 7 0 10 7s are 70 10 into 12 120 so the number is x is equal to 20 இந்த நம்பர் தான் மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ண வேண்டிய இந்த நம்பர் கூட தான் அந்த 4 by 3ங்கிறத அவர் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க மல்டிப்ளை பண்ணிட்டார் ஸோ த நம்பர் ஃபைன் த நம்பர்னு கேட்டிருந்தாங்க ஸோ த நம்பர் இஸ் 120 ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 120. Next objective type questions. 11th question. The standard form of the sum 3 by 4 plus 5 by 6 plus minus 7 by 12 is. ஓகே இந்த நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுத போகிறோம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன டினாமினேட்டரில் மைனஸ் சைன் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அதை நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணி அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதணும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட காமன் ஃபேக்டர் 1 வரது வரைக்கும் கேன்சல் பண்ணி எழுதணும் ஓகேயா ஸோ கொஸ்டின் இதை எழுதியிருக்கிறேன் இது சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் எல்சிஎம் ஆஃப் 4 6 12 that is equal to 4 6 12 2 கொண்டு டிவைட் பண்ணுங்கள் 2 2s are 4 3 2s are 6 6 2s are 12 again 2 கொடுக்கும்போது 1 2 is 2 3 3 2s are 6 again 3 கொடுத்தீங்கன்னா 1 1 3 is 3 1 3 is 3 so LCM is equal to 2 into 3 that is 2 2s are 4 4 3s are 12 LCM 12 ஸோ 3 by 4ங்கிறத மாற்றி எழுத போகிறோம் டைரெக்டாக எழுதிடலாமல் ஒவ்வொரு நம்பருக்கும் 3 by 4 ப்ளஸ் 5 by 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7 by 12 that is equal to இப்போ நமக்கு டினாமினேட்டர் என்ன வரப்போகுது இந்த எல்சிஎம் வேல்யூ 12 ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் இங்கே 4 இருக்குது 4 எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 12 கிடைக்கும் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 ஸோ இங்கேயும் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ 3 3s are 9 next plus here 6 இருக்கு 12 வரணும் 6 2s are 12 so இங்கேயும் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10 next இந்த சைன் மைனஸ் இங்கே 12 தான் இருக்குது இங்கேயும் 12 இருக்குது ஸோ இந்த 7 டைரெக்டாக எழுதிடலாம் that is equal to இது சேம் சைனை ஆட் பண்ணுங்கள் 9 plus 10 that is 19 minus 7 by 12 that is equal to 19 minus 7 12 divided by 12 cancel பண்ணுங்க 1 12 is 12 1 12 is 12 that is equal to 1 so இங்கே ஆப்ஷன் பாருங்க எது கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் A equal to 1 is the correct answer so answer is option A 1. 12th question 3 by 4 minus 5 by 8 plus
1 by 2 that is equal to சால்வ் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கோங்க. இது சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே எல்சிஎம் வந்து 8 கிடைக்கும். ஓகேயா, 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 கொடுக்கும்போது 2 2 சார் 4 4 2 சார் 8 அகெயின் 2 கொடுத்தீங்கன்னா 1 2 is to 2 2 சார் 4 அகெயின் 2 கொடுக்கும்போது 1 2 is to 1 2 is to. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 சார் 4 4 2 சார் 8. ஸோ எல்சிஎம் இஸ் 8. இங்கே நமக்கு 4 இருக்குது, டினாமினேட்டர் 8 வரணும். ஸோ 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4 2 சார் 8, இங்கே 3 2 சார் 6. ஸோ 6 மைனஸ் இங்கே 8 தான் இருக்குது. ஸோ அந்த 5 அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் 1 by 2 that is equal to here 6 minus 5 3 by 8 plus 1 by 2. ஸோ இங்கே 8க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அகெயின் 8 தான் கிடைக்கும். that is 8 2. எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 2 கொண்டு டிவைட் பண்ணும்போது 4 2 சார் 8 1 2 is 2 அகெயின் 2க்கு 2 2 சார் 4 1 அகெயின் 2க்கு 1 2 is to 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 சார் 4 4 2 சார் 8 எல்சிஎம் இஸ் 8. இப்போ இங்கே என்ன வரணும், 8 வரணும். இங்கே ஆல்ரெடி 8 தான் இருக்குது. ஸோ இந்த 3 அப்படி எழுதிடலாம். ப்ளஸ் ஹியர் 2 4s are 8. ஸோ இந்த 1ஐயும் 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 4 is 4 that is equal to 3 plus 4 7 7 by 8. Here option பாருங்கள். 12th question 3 by 4 minus 5 by 8 plus 1 by 2 is equal to. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 3 by 4 minus 5 by 8. that is equal to 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8 கிடைக்கும். ஓகேயா, 4 8 2 கொடுக்கும்போது 2 2 சார் 4 4 2 சார் 8 அகெயின் 2 கொடுக்கும்போது 1 2 is to 2 2 சார் 4 அகெயின் 2 கொடுக்கும்போது 1 1. ஸோ எல்சிஎம் இஸ் 8 கிடைக்கணும். ஃபஸ்ட் நம்பர் 4 இருக்குது, டினாமினேட்டர் 8 வரணும். ஸோ இந்த நம்பரை 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரையும் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 3 2 சார் 6 மைனஸ் நெக்ஸ்ட்டு இங்கே 8 இருக்குது. ஸோ மேலே அப்படியே எழுதிடலாம் 5 that is equal to 6 minus 5 1 1 by 8. நெக்ஸ்ட்டு 3 by 4 minus 5 by 8 plus 1 by 2 that is equal to இதோட வேல்யூ 1 by 8 plus இதோட வேல்யூ 1 by 2. இங்கே கொடுத்துருக்கிறத அப்படி எழுதியிருக்கிறோம். ஓகேயா, அகெயின் இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தாலும் 8 தான் கிடைக்கும். தட் இஸ் செய்து பாருங்கள். 8க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 2 கொடுக்கும்போது 4 2 சார் 8 1 அகெயின் 2 கொடுக்கும்போது 2 2 சார் 4 1 அகெயின் 2 கொடுத்தீங்கன்னா 1 2 is to 1. எல்சிஎம் பாருங்கள். 2 2 சார் 4 4 2 சார் 8. ஓகேயா, இங்கே 8 தான் இருக்குது. ஸோ அந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு சைன் ப்ளஸ் இருக்குது. இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 4s are 8. ஸோ 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 4 is 4. that is equal to 4 plus 1 5 by 8. ஆன்சர் இஸ் 5 by 8. எந்த ஆப்ஷன் பாருங்கள், 5 by 8ங்கிறது ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர், ஆப்ஷன் சி 5 by 8. 13th question 3 by 4 divided by 5 by 8 plus 1 by 12. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். 5 by 8 plus 1 by 2 that is equal to 8க்கும் 2க்கும் எல்சிஎம் 8. ஹியர் இந்த 5 இங்கே 8 தான் இருக்குது. ஸோ 5 அப்படி எழுதிடலாம். ப்ளஸ் 2 இருக்குது, 8 வரணுன்னா 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் தான் 8 கிடைக்கும். ஸோ இங்கேயும் 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 1 4 is 4 that is equal to 5 plus 4 9 by 8. கொஸ்டின் எழுதிக்கோ. கொஸ்டின் எழுதிப்போம். that is 3 by 4 divided by 5 by 8 plus 1 by 2 that is equal to 3 by 4 அப்படியே வச்சுக்கலாம். divided by 5 by 8 plus 1 by 2 ஓட வேல்யூ தான் இந்த 9 by 8 that is equal to 3 by 4. டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனுக்கு மாறும். ரெசிப்ரோக்கல் எழுதிட்டோன்னா 9 by 8 8 by 9 மாறிடும். ஸோ கேன்சல் பண்ணுவோம். 1 4 is 4 2 4s are 8 again 1 3 is 3 3 3s are 9 that is equal to here நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ், ஸோ ப்ளஸ் தான். 1 2 is 2 by இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். 1 into 3 3 2 by 3. ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள். இங்கே தேர்ட் கொஸ்டினுக்கு 2 by 3 2 by 3ங்கிறது ஆப்ஷன் பி.
So answer is option B, 2/3. Okay, 14th question. 3/4 into 5/8 divided by 1/2. Solve பண்ணுவோம். That is equal to 3/4 into இதில் 5/8 அப்படியே வச்சுப்போம். இது டிவிஷனில் இருக்குது. ஸோ 5/8 அப்படியே வச்சுருக்கிறோம். இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் நம்பர் ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம். 1/2ங்கிறது 2/1 மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணி பார்ப்போம். ஹியர் 1 2 is 2, 2 2s are 4. வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கா கேன்சல் பண்ணுறதுக்கு? இல்லை. ஸோ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடுவோம். நியூமரேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 5s are 15. 15 1 is 15 தான். ஸோ 15 by here 2 8s are 16. 16 1 is 16. ஸோ 15 by 16. ஆப்ஷன் பாருங்கள். 14th question. 15 by 16. Here option D is the correct answer. So here answer option D, 15 by 16. 15th question. Which of these rational numbers which have additive inverse? இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுக்கெல்லாம் additive inverse உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. additive inverseனால் என்ன? சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அதை சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அந்த additive inverseஐயும் இந்த நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0ங்கிறது கிடைக்கணும். ஓகேயா? நம்பரையும் அதோட additive inverseஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். அடிச்சிச்சுன்னா அந்த நம்பரை தான் என்ன சொல்கிறோம்? additive inverse. இப்போ இங்கே பாருங்கள், 7 இருக்குது. 7ஓட additive inverse என்ன? -7. -7 ஒரு ரேஷனல் நம்பர் தானே. ஸோ 7 -7 இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி பாருங்கள். 7 -7 that is equal to 0. ஸோ 7 has additive inverse. நெக்ஸ்ட்டு -5/7 இருக்குது. இதோட additive inverse +5/7. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ this also having additive inverse. நெக்ஸ்ட்டு 0 கூட 0வை ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடச்சிரும். ஸோ 0க்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது 0. ஸோ இந்த 3 நம்பர்ஸுக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரேஷனல் நம்பர்ஸுக்குள்ள எதுக்கெல்லாம் அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பர்ஸுக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் உண்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். ஓகேம்மா, என்னோட இந்த கிளாஸ் முடியுது. எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.